Hello my dear friends, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. இன்னைக்கு நாம History of English Language Part 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ Part 1 வீடியோவில் ஆரிஜின் அதோடைய 4 தியரிஸ் பார்த்தோம். லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அதோடைய 4 தியரிஸ். ஸோ இந்த அடுத்தது வந்துட்டு பிளேஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ்லேருந்து தான் இங்கிலீஷ் வந்திருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு காலகட்டத்தில் எப்படி வந்துட்டு பிரிச்சிருக்காங்க, எந்த ஆக்சுவலி வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு லிங்குவா ஃப்ராங்கா இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக மாறிடுச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக வர்றதுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் வந்துட்டு அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 இயர்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ அந்த 1000 இயர்ஸை 3 பீரியடாக பிரிச்சிருக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பிரிச்சிருக்காங்க, மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு பிரிச்சிருக்காங்க, மாடர்ன் பீரியட்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1000 BCயில் சொல்லுது. ஸோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, ஸோ அந்த BC 1066 அந்த இயரில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் வந்துட்டு உள்ளே வராங்க. ஜெர்மானிக் ட்ரைப்ஸ்னால் வந்துட்டு ஆங்கிள், சாக்சன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 7 ட்ரைப் வந்துட்டு இங்கிலாந்துக்குள்ளே இன்வேட் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்ணுற ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்கிலாந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கல்ச்சர் அதுக்கப்புறம் லாங்குவேஜும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலாந்துக்குள்ளே வர்றப்போ இங்கிலீஷ் வந்துட்டு கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது. புதிய புதிய டைலக்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு பிறக்க ஆரம்பிக்குது. டைலக்ட்ஸ்னால் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்லேயே வந்து கொங்கு தமிழ் பேசுவோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தமிழ் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆக்சென்ட் இருக்குது, அமெரிக்கன் ஆக்சென்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே இங்கிலாண்டில் ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஓல்டு இங்கிலீஷு. ஸோ ஜெர்மானிக் ட்ரைப்ஸ் இன்வேட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய லாங்குவேஜில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக ஆங்கிலோ சாக்சன்ஸ் தனியாக ஒரு லாங்குவேஜ் பேசினாங்க, ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்து தனியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்துட்டு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, மாடர்ன் பீரியடில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்துட்டு 600லேருந்து 1100 AD வரையும் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு மொத்தம் 21 வவல்ஸ் வந்துட்டு அந்த ஏர்லி பீரியடில் இருந்திருக்கு. இவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ வவல்ஸில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, சில சேஞ்சஸ், அதுதான் வந்து மியூட்டேஷன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன சேஞ்சஸ்னால் வந்துட்டு ஐ மியூட்டேஷன், பேக் மியூட்டேஷன். ஸோ ஐ மியூட்டேஷன் என்ன அப்படின்னா ஆர் ஐ அமுலெட்னு சொல்லுவாங்க. ஐ மியூட்டேஷனில் அந்த வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஹேலியன் ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஹேலன்னு மாற்றிட்டாங்க. ஸோ எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு இஎன் போட்டு சஃபிக்ஸ் வந்துச்சோ அது எல்லாமே ஆன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஐ மியூட்டேஷன். ஸோ ஈன்ற சவுண்டு, இஎன்ற சவுண்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மக்கள் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு ஐ மியூட்டேஷன். அடுத்து வந்துட்டு பேக் மியூட்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ, ஒரு வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ அந்த வேர்டில் வந்துட்டு புது வவல்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக ஓ, அப்புறம் வந்துட்டு ஊ சவுண்ட்ஸு. ஸோ இந்த 2 சவுண்ட்ஸையும் வந்துட்டு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா ஹியோரா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் மியூட்டேஷன் அண்ட் பேக் மியூட்டேஷன். ஸோ இது வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா 730 ADயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் புக் எழுதணும்னு ஆசைப்படுறாரு. அது என்ன புக்கு அப்படின்னா வந்துட்டு எக்லாசியல்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு எக்லாசியஸ்டிக்கலாக எப்படி வந்துட்டு சர்ச் கிறிஸ்டியானிட்டி அந்த வழிபோக்கில் வந்துட்டு எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு வெனரபிள் பீட் அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அவர் என்ன டைலக்டில் வந்து அந்த புக்கை எழுதினார் அப்படின்னா வெஸ்டர்ன் டைலக்டில் தான் வந்து எழுதியிருக்காரு. வெஸ்ட் சாக்சன் டைலக்ட்னு சொல்லுவாங்க, WESTSAXON டைலக்ட். ஸோ வெஸ்ட் சாக்சன் டைலக்டில் வந்துட்டு இவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஸோ இவர் இந்த புக்கை எழுதினதுக்கு அப்புறமா நிறைய லிட்ரரி பீப்புள்ஸ் எல்லாருமே வெஸ்ட் சாக்சன் டைலக்டே வந்துட்டு அவங்களுடைய புத்தகங்கள் எழுதுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். அதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்தாங்க, நிறைய ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெஸ்ட் சாக்சன் டைலக்ட்ஸில் தான் வந்துட்டு ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லேயே வந்துட்டு வெனரபிள் பீடுக்கு அப்புறமா சில சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. அதில் வந்து நவுன்ஸ்க்கு வந்துட்டு 5 கேசஸாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்துட்டு
வந்துட்டு ஹோமோஜினஸ் லாங்குவேஜாகவும் மாறி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீரியட். செகண்ட் வந்துட்டு மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட் வந்துட்டு ஓல்டு இங்கிலீஷ் பீரியடோட வாஸ்ட்டாக வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு. எந்த பீரியட் அப்படின்னா 1100லேருந்து 1500. ஸோ முன்னாடி வந்துட்டு ஆங்கிலோ சாக்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வெஸ்ட் ஜெர்மானிக்லேருந்து வந்தவங்க. ஸோ ஜெர்மன்ஸ் தான் வந்துட்டு அந்த இங்கிலாந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் 1100ல் நார்மன்ஸ் ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்துட்டு உள்ள படையெடுத்து வராங்க இங்கிலாந்துக்குள்ளே. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெஞ்சு பேசுகிறப்போ அவங்களுடைய லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ்குள்ளே கலக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த ஆங்கிலோ சாக்சன் டைலெக்ட், வெஸ்ட் சாக்சன் டைலெக்ட், இதெல்லாமே தனித்தனி டைலெக்ட்ஸ். ஸோ இந்த டைலெக்டுக்குள்ளேயே வந்துட்டு இங்கிலீஷும் மிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 1100ல் நம்ம ஃப்ரெஞ்சு உள்ள இன்வைட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட லாங்குவேஜும் மிக்ஸ் ஆகுது. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்துட்டு மிக்ஸ் ஆனப்போ நிறைய மாற்றங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு நிகழுது. முக்கியமாக 1066ல் நார்மன் கான்குவஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த நார்மன்ஸ் வந்துட்டு ஃப்ரெஞ்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களோட இதில் வந்துட்டு முக்கியமாக கிங் ஆல்ஃப்ரெட் வந்துட்டு கிங்காக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்சி மொழியாக வந்துட்டு ஃப்ரெஞ்சே கொண்டு வந்துட்டார். ஸோ லா ஏதாவது சொல்லணுன்னாலோ இல்லை மக்கள் வந்துட்டு கோர்ட்டில் வந்து கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் பேசணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. லாஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் இன் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் 100 years வார் வருது. 100 years வார் வந்து 1337லேருந்து 1453 வரையும் நடந்திருக்கு. ஸோ இந்த 100 years வார் ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்த வாரம் நடந்ததுனால நாங்கள் ஃப்ரெஞ்சை யூஸ் பண்ண மாட்டோம்னு வந்துட்டு மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை தள்ளி வச்சுட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜே வந்துட்டு லெவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஆங்கிலோ நார்மன் பீரியட் அப்போ யாரெல்லாம் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு பெரிய ஆளுங்களாக பார்த்தாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிறவங்களெல்லாம் வந்துட்டு லோவர் கிளாஸ் பீப்புளாக பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி 100 years வார் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பேட்ரியாட்டிக்கல் ஒரு ஃபீலிங்னால வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் என்னோட நாட்டோட மொழி தான் பேசுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷை பேசிட்டு நம்ம ஃப்ரெஞ்சை வந்து தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இங்கிலாண்டோடைய ஆட்சி மொழியாகவும் வந்துட்டு லேட்டர் பீரியடில் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் டெத் வந்துச்சு. பிளாக் டெத்னால நிறைய மக்கள் இறந்து போனாங்க. ஸோ சர்ச்சில் வந்துட்டு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா போப்புடைய லாங்குவேஜ், பாதிரியார் இருப்பாங்கல்ல, ஸோ ரோம்லேருந்து இட்டாலி அந்த சைடில் இருந்து லாங்குவேஜ் வந்துட்டு லேட்டின். ஸோ லேட்டின் தான் வந்து சர்ச் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணல. பட் பிளாக் டெத்க்கு அப்புறமா வந்துட்டு போப்பா அவங்களுடைய ஆட்சியெல்லாம் தகர்க்கப்பட்டுச்சு. கொஞ்சமாக சர்ச்சில் வந்துட்டு இங்கிலீஷும் உள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ சர்ச்லேயும் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோவர் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் பீப்புள் கொஞ்சமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வால் டெய்லர்ஸ் ஆர் பெசன்ஸ் ரிவோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. 1381ல் நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுச்சு. இது என்ன ரிவோல்ட் அப்படின்னா கிங்குக்கு எதிரான ஒரு ரிவோல்ட்டு. அவர் வந்துட்டு நிறைய டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தார் அப்போ இருந்த கிங். ஸோ அப்போ வந்துட்டு நிறைய டேக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தனால வாட் டெய்லர் என்ன பண்ணார் அப்படின்னா பெசன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த விவசாயிகளெல்லாம் கூப்பிட்டு இவருக்கு எதிராக வந்துட்டு நம்ம மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நடந்த ரிவோல்ட் தான் வந்துட்டு வால் டெய்லர்ஸ் ரிவோல்ட். இதுவும் வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு மார்க்கை ஏற்படுத்துச்சு. அது வந்துட்டு லாங்குவேஜ்லேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஜான் விக்லிஃப் வராரு. விக்லிஃப் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லேட்டினில் இருக்கிற பைபிளை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. பிகாஸ் வந்துட்டு எல்லா மக்களுக்குமே வந்துட்டு லாங்குவேஜ் வந்து புரியணும் அப்படின்ற ஒரு நல்ல தாட்டில் அவர் வந்துட்டு ஜான் விக்லிஃபோட பைபிள் 1384ல் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அது நான் முன்னாடியே சொன்னேன்ல, சர்ச்சில் வந்து லேட்டின் தான் யூஸ் பண்ணுவாங்க. பைபிளும் வந்துட்டு லேட்டின் லாங்குவேஜில் தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அந்த புக் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மித்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க படிக்கிறத வந்துட்டு கேட்டுட்டு அப்புறம் ஹிம்ஸ் மட்டும் பாடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு இவர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் வந்துட்டு படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு அந்த கிறிஸ்டியானிட்டி அண்ட் ரிலீஜியன் மூலமாக இன்னும் ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜை ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1476ல் என்ன ஆகுது அப்படின்னா கேஸ்டனோட பிரிண்டிங் ப்ரெஸ் வருது. ஸோ அது வரையும் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேப்பர் எல்லாமே காஸ்ட்லி. ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்லி அரிஸ்டோக்ராட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு புக்ஸை வந்துட்டு பைண்ட் பண்ண புக்ஸ் வந்து வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லி, பிரிண்டிங்க்கெலாம் வந்து ரொம்ப காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறமா பேப்பரோடைய காஸ்ட்டு குறைஞ்சிது. அதே மாதிரி இங்கில் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் வில்லியம் கேக்ஸ்டன் வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்
1776 கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வந்துட்டு மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்துட்டு லேட்டினில் தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வில்லியம் கேக்ஸ்டனே வந்துட்டு இங்கிலீஷில் புக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்ஸும் வந்துட்டு நிறைய பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ புக்கோட ரேட்டும் குறையுது, மக்களும் வந்துட்டு நிறைய பேர் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த புக்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வாங்கி படிக்கிறப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு புக்ஸில் பிரிண்ட் பண்ணுறப்போ அதோடைய லாங்குவேஜ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகுது. எப்படி அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கிலாண்டில் வந்துட்டு நிறைய டைலக்ட் இருந்துச்சு. இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் வந்து அது கொஞ்சம் ஜெர்மன் கலந்த இங்கிலீஷாக இருக்கும், இல்லாட்டி வந்துட்டு வேறு வேறு டைலக்டோட இங்கிலீஷாக இருக்கும். பட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு பிரிண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்துட்டு ஒரே ஃபார்ம் தான், ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு தானே படிப்பாங்க, ஒரே லாங்குவேஜ் மாதிரி இருந்தால் தானே எல்லாத்துக்குமே புரியும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்துது. ஒரு 21 வவல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஷார்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜை மாற்றினது வில்லியம் கேக்ஸ்டனோட இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைலக்ட்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ்ன்னு சொன்னால் ONSEன்னு சொன்னால் இன்னொரு டைலக்ட் வந்து ONCன்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ONSEன்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ONESன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த குழப்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஸ்பெல்லிங்க்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டான ஒரு திங்கை வைக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு அடுத்தது வந்துட்டு மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் 1500 ப்ரெசன்ட் டே வரையும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஜான் விக்லிஃப் வந்துட்டு வர்றாரு, அவருடைய பைபிள் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுச்சு. அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ். ஸோ காமன் ப்ரேயர் புக் எல்லாரும் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பைபிள்லே நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜான் விக்லிஃப்க்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாலும் காமனான ப்ரேயர் புக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கிலீஷ் லிட்ரரி ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. 1549 வந்துட்டு இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்துட்டு டிக்ஷனரி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைக்கு இந்த மீனிங் வேணும்னா இந்த வார்த்தையை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்களும் ஒரு வார்த்தையை க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டிக்ஷனரி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் உருவாக்குனா அப்படின்னா ராபர்ட் கிராடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி அண்ட் டேபிள் ஆல்ஃபபெட்டிக்கல் அந்த டிக்ஷனரி பேர் 1604 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்க. இவர் வந்துட்டு ஒரு டிக்ஷனரின்ற பேருக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பட் ஸ்டாண்டர்டான டிக்ஷனரி உருவாக்குனது யார் அப்படின்னா நம்ம சாமுவல் ஜான்சன் தான் வந்துட்டு லெக்சிகோகிராஃபராக வந்து 1755 வந்துட்டு ஸ்டாண்டர்டான டிக்ஷனரி வந்துட்டு உருவாக்குறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பேருக்குன்னு உருவாக்குன டிக்ஷனரி வந்துட்டு ராபர்ட் காட்ரே உருவாக்கியிருக்காரு. பட் ஸ்டாண்டர்டாக இன்ன வரையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டிக்ஷனரியை யார் உருவாக்கா அப்படின்னா சாமுவல் ஜான்சன். அவர் தான் வந்துட்டு ஒரு டிக்ஷனரிக்கே வந்துட்டு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு உருவாக்கியிருப்பார். இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பைபிள் வந்துருச்சு. ஸோ நிறைய ப்ரீஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பைபிளுக்குன்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ்டான ஒரு வேர்ஷன் வேணும். அந்த வேர்ஷன்னா லோவர் கிளாஸ் பீப்புளும் படிக்கணும், அப்பர் கிளாஸ் பீப்புளும் படிக்கணும், மிடில் கிளாஸ் பீப்புளும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரைஸ்டான பைபிள் வேர்ஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. 1611 ஆத்தரைஸ்டான பைபிள் வேர்ஷனும் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ்லேயே நியூஸ் பேப்பரும் வருது. நியூஸ் பேப்பர் 1702 வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பேப்பர். எப்போ வந்துட்டு எந்த சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா லண்டனில் வந்துட்டு எமர்ஜ் ஆயிருக்கு. எந்த இயரில் அப்படின்னா 1702. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு மொழி வந்துட்டு வளரணும் அப்படின்னா அந்த மொழி மக்களால் பேசப்படணும். அதே மாதிரி அந்த மொழியை வந்துட்டு எல்லாரும் மதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் திங் வந்துட்டு அந்த மொழி வழக்கில் இருக்கணும், எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதோடைய இதுதான் வந்துட்டு நியூஸ் பேப்பரு, அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ், புக்கு எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஸோ கம்யூனிகேஷன் வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரெனைசான்ஸ் வந்துச்சு. ரெனைசான்ஸ்னால் மறுமலர்ச்சின்னு அர்த்தம். கிளாசிக்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. கிளாசிக்ஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லேட்டின் அண்ட் க்ரீக் புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து வந்துட்டு சில இங்கிலீஷில் வந்து எழுதுறதுக்கு அதுலேருந்து இமிட்டேட் பண்ணி நிறைய புக்ஸ் வந்துட்டு எழுத ஆரம்பித்தாங்க ரைட்டர்ஸு. ஸோ நிறைய ரைட்டர்ஸும் வந்துட்டு எமர்ஜ் ஆனாங்க. அதில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா லேட்டின் ஒர்க்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு இமிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷில் வந்துட்டு லேட்டினோட ஒர்க்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ஒர்க்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, க்ரீக் ஒர்க்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்களாம் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு
பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளே ஓனாக எழுத ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் மில்டன், ட்ரைடன், சாசர் எல்லாமே அவங்களோட ஓன் ஒர்க்கையும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஸோ லிட்ரேச்சரும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தது ரெஃபார்மேஷனில் தான் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் நம்ம ஜேம்ஸ் 1 வந்துட்டு ஆத்தரைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிளை 1611 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். டிண்டேல்ஸோட பைபிள் வந்துட்டு 1525 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவர்டேல்ஸ் பைபிள் வந்துட்டு 1535 வந்திருக்கு. இவங்க 2 பேருமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணனால மக்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, யாரோட யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ப்ராப்பர் வெர்ஷன் ஆஃப் பைபிள் வந்துட்டு 1611 இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கன்ஃபியூஷன் வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1476 பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1755 ஜான்சன் டிக்ஷனரி வந்துச்சு. அதுக்கப்புறமா முக்கியமான திங் என்ன அப்படின்னா கிரேட் வவல் ஷிஃப்ட். இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு வவல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ. அதுதான் வந்துட்டு கிரேட் வவல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய வவல்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் வந்துட்டு மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் வந்துட்டு நிறையவே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு லாஸ் ஆச்சு. அடுத்து வந்துட்டு எப்படி வந்துட்டு லாங்குவேஜில் வந்துட்டு வெக்காபுலரி க்ரோத் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மொழி வந்துட்டு வளரணும் அப்படின்னா அந்த மொழிக்கு முக்கியமானது வார்த்தைகள். ஸோ எந்த மொழியில் வெக்காபுலரி வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு வெக்காபுலரி நிறைய இருக்கிறதுனால அது வந்துட்டு லிங்குவா ஃப்ராங்கான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வெக்காபுலரி வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்படிலாம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா, முக்கியமாக லோனிங் வேர்ட்ஸ் மூலமாகவும் பாரோயிங் மூலமாகவும் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு எல்லா இங்கிலீஷ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு புதுசாக க்ரியேட் பண்ணல, லேட்டின்லேருந்து க்ரீக்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வென்ச்சர் போன இடத்துல அந்தந்த லாங்குவேஜில் இப்போ ஃப்ரெஞ்சுக்கு போனாங்க ஃப்ரான்ஸுக்கு போனாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து சில வார்த்தையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடாப்டேஷன்ஸ் அப்புறம் லோனிங் பாரோயிங்கில் தான் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் இருந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் இருந்து கூட ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறோம் கேட்டமரான்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அதுக்கு ஆனால் அது வந்து தமிழ் வார்த்தை. கட்டுமரம் தான் கேட்டமரான்னு சொல்கிறாங்க. இதுவே வந்துட்டு மிளகு தண்ணி அப்படிங்கிற நம்ம தமிழ் வார்த்தையை அவங்க வந்து ரசத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பை சொல்கிறதுக்கோ ரசத்தை சொல்கிறதுக்கோ மிளகட்டாணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வார்த்தைகளை வந்துட்டு அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய வெக்காபுலரிஸ் வந்துட்டு இதாகிருக்கு, டெவலப் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜான்சன் வந்துட்டு அவருடைய டிக்ஷனரி 1755 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ மொத்தம் 48,000 வார்த்தைகளை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னு. ஸோ அதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி அவர் ரெக்கார்ட் பண்ணது முக்கால்வாசி ஃப்ரெஞ்சு, லேட்டின், கிரீக்கா வேர்ட்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி வந்துட்டு 2000 வந்துட்டு அவங்களோட டிக்ஷனரி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. மொத்தம் அதில் வந்துட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி 4 lakhs வேர்ட்ஸை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம 16th centuryயில் வாழ்ந்த ஷேக்ஸ்பியர் வந்துட்டு புதுசாக 20,000 வார்த்தைகளை வந்துட்டு அவரோட ஒர்க்ஸில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு, புதுசாக அவரை கிரியேட் பண்ணி. அப்புறம் ஜான் மில்டன் வந்துட்டு 8,000 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. இது இல்லாமல் வெக்காபுலரி வந்துட்டு எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இமிட்டேஷன் மூலமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனோமெட்டோபியா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நேச்சுரல் சவுண்ட் சோர்ஸ்லேருந்து ஒரு வார்த்தையை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஞ்சம் வெக்காபுலரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற வார்த்தை 2 வார்த்தையை சேர்த்து வேற ஒரு வார்த்தையை வந்துட்டு நியூவாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வார்த்தைக்கு வந்து மீனிங் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் ப்ளஸ் ஸ்மாகுன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேற ரெண்டு வார்த்தையை வந்துட்டு பிளெண்ட் பண்ணி அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு புது வார்த்தையை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த நியூ வேர்டுக்கு நியூ மீனிங்கும் வந்துட்டு எமர்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய வார்த்தைகளை வந்து இங்கிலீஷில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்கோபேஷன். ஸோ சின்கோபேஷனில் வந்துட்டு வவல் வந்துட்டு அவங்க புதுசாக ஒரு வார்த்தையை வந்து கிரியேட் பண்ணுறப்போ வவல் வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்து வந்துட்டு டெலஸ்கோப்பிங்கில் தான் வந்துட்டு 2 வார்த்தையை ஒன்றா யூஸ் பண்ணி புதுசாக வந்துட்டு ஒரு வார்த்தையை வந்துட்டு உருவாக்குறது புது மீனிங்கோட. அடுத்து வந்துட்டு மெட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்மெண்டோ வேர்ட்ஸு 2 வார்த்தையை வந்துட்டு ஒன்றா யூஸ் பண்ணுறது, ட்ராஜடி ப்ளஸ் காமெடி, ட்ராஜிக் காமெடின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பேக் ஃபார்மேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் எட்டிமாலஜி. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் மீனிங். ஸோ ஒரு லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதோடைய மீனிங் வந்துட்டு காலகட்டத்துக்கு ஏற்ப வந்துட்டு மாறிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வார்த்தையோட மீனிங் வந்துட்டு மாடர்ன் இங்கிலீஷில் மாறி இருக்கும். இது வந்துட்டு நம்ம லிங்குவிஸ்ட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி ஒரு சில
கேட்டகரியில் வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பாலிசெமி. ஸோ பாலிசெமியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேர்டு வந்துட்டு மல்டிபிள் மீனிங்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து பாலிசெமி கேட்டகரியில் சேர்க்குறாங்க. செகண்ட் வந்துட்டு நேரோவிங்னா என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை வந்துட்டு இந்த மீனிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும், வேற எதுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தைகளை வந்து நேரோவிங் வேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூஃபமிசம்னு என்ன அப்படின்னா வந்துட்டு அன்பிளசண்டான வார்த்தைகளை வந்துட்டு நீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறப்போ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு யூஃபமிசம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் காலம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்துட்டு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு டோனில் வந்து சொல்லுவோம், ஒரு அன்பிளசண்டான திங்கை. இதுதான் வந்து யூஃபமிசம்னு சொன்னாங்க. இதுலேயும் வந்துட்டு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு மீனிங்கில். அடுத்து வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆர் டிரான்ஸ்பரன்ஸ், அதுக்கப்புறம் போலரைசேஷன். இது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் முக்கியமான வந்துட்டு சேஞ்சை ஏற்படுத்தின கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா வந்துட்டு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் பார்த்தோன்னா அவரே வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் 20,000 புதிய வார்த்தைகளை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மில்டன் வந்துட்டு 8,000 வார்த்தை. ஜான்சன் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு டிக்ஷனரி வந்து உருவாக்கியிருக்காரு. யாருமே பண்ணாத சில இதை வந்துட்டு ரைட்டர்ஸ் பண்ணதுனால தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்டாண்டர்டான லாங்குவேஜாக மாறி இருக்கு. அப்படி என்னென்ன ரைட்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முக்கியமாக வில்லியம் டிண்டேல் வந்துட்டு பைபிளை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணார். செகண்ட் வந்துட்டு கோவர்டேலும் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸ்பென்சர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு டிஸ்டிங்டிவான டைலக்ட் வந்துட்டு எழுதினார். அது என்ன டைலக்ட் அப்படின்னா ஈடியோலெக்ட். ஸோ பர்டிகுலர் அக்கேஷனில் ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும் பேசுகிற மாதிரியான ஒரு டைலக்டை வந்துட்டு ஒரு லாங்குவேஜை வந்துட்டு அவருடைய ஒர்க்ஸில் வந்துட்டு எழுதியிருந்தார். ஸோ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜை தான் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு யார் அப்படின்னா நம்ம ஸ்பென்சருக்கு அப்புறம் பென் ஜான்சன், ஷேக்ஸ்பியரு, அதுக்கப்புறம் டேனியல் டீஃபோ, ஜான் மில்டன், அதுக்கப்புறம் நம்ம சாமுவல் ஜான்சன், இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களால முடிஞ்ச நியூவான வேர்ட்ஸையும் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். End of the videos. I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hi Bro. Bye bye.